டேய் மச்சி, வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுடா. புது ஃப்ரிட்ஜ் எடுக்க போலான்னு இருக்கேன். உனக்கு தான் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குல்ல, வந்து விசாரிச்சு கொஞ்சம் எடுத்துக்கூட. வேலை இருக்கு. சரி சரி போலாம் வா. சரி பரவாயில்லடா, உனக்கு வேலை இருந்தால் நீ பாரு, நான் தனியாக போய் அதை என்னன்னு பார்த்துட்டு வரேன். உனக்கு ஓகே தானே? ஓகே தான். டேய் மச்சி, ஃபேமிலியாக சாயங்காலம் வடபள்ளி முருகர் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா. உங்கள் காரை கொஞ்சம் கொடுக்குறியா? போயிட்டு வந்துடுறோம். நேற்று தான் சர்வீஸ் விட்டேன் காரை, அதுக்குள்ளே வந்து கேட்குறியே. சரி சரி எத்தனை போ. சரி பரவாயில்லடா, நான் ஆறுமுகன்கிட்டையும் கார் கேட்டிருக்கேன். அவரும் தரேன் தான் சொல்லியிருக்காரு. சப்போஸ் அவர் தரலன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி ஓகேடா. இது வேற மாப்பிள்ள, எனக்கு சர்வர் இஷ்யூன்னு காமிக்குது. அந்த 200 கொஞ்சம் நீ அமைச்சிடுறியா? இது வேறையா? அனுப்புறேன். சரி பரவாயில்ல இருடா. அண்ணே சர்வர் இஷ்யூவாக இருக்கு, அந்த காசு அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் வந்து தரேன். சரி ஓகேப்பா. சரி வா போகலாம். டேய் எப்போ பாரு இதே வேலையாக போச்சு. டேய் நீ எப்போ பாரு கேட்குற, நான் சரின்னு சொல்கிறேன், நீ வானான்னு சொல்கிறேன். அதுக்கு நீ கேட்காம இருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுற? மாப்பிள்ள, பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சி நம்ம ஆள் மனசுலேருந்து கொடுக்கணும்டா. வெளியே பிடிச்சி கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பிடிக்காம என்றைக்குமே கொடுக்கக்கூடாது. நான் எதுவும் பிடிக்காமலாம் சொல்லியே, பிடிச்சி தான் சொன்னேன். நீ பொய் சொல்கிறேன்னு உனக்கே தெரியும்டா. நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து தயங்காமல் கேட்குற. ஆனால் நான் கேட்கும்போது மட்டும் நீ எனக்கு தயங்கி தயங்கி தானடா கொடுக்குற. அப்புறம் எப்படிடா எனக்கு கேட்கணும்னு தோணும். இனிமேலாவது எந்த விஷயமா இருந்தாலும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி பழகு. அப்போ தான் அடுத்த முறை யாரும் உங்ககிட்ட கேட்காம வச்சுருப்பாங்க.